வணக்கம் அமிகோஸ். இன்னைக்கு வந்து நம்ம வாழை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்றே வந்து இந்த படத்துக்கு ரிவ்யூ போடலாம் அப்படின்லாம் நினச்சோம். பட் வந்து இது ரிவ்யூ மாதிரி போடாமல் டிஸ்கஷன் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி 2 பேராக வந்திருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை கிட்டானோ ப்ரொடக்ஷன்ஸ். உங்களுக்கு வந்து வீடியோ ஷூட்ஸ் பண்ணணும், இல்லை ஃபோட்டோகிராஃபி ஷூட்ஸ் பண்ணணும், எடிட்டிங் சர்வீசஸ், இல்லை கிராஃபிக் டிசைனிங், கார்ப்பரேட் வீடியோஸ், இந்த மாதிரி எந்த வீடியோ சர்வீசஸ் இல்லை எடிட்டிங் சர்வீசஸ் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க ரீசெண்டாக பண்ண ஸ்பெக் ஆடோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது ஒரு இன்ஸ்டாகிராம் லிங்க், அதை செக் பண்ணி பாருங்கள். வாழை படம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் எனக்கு இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா பெரிய 3 படம் பெருசாக நல்லா ஹிட் கொடுத்து பண்ணியிருந்தார் இவர் மாரி செல்வராஜ். கர்ணன் ரொம்ப நல்லா இருந்தது, மாமன்னு எனக்கு பிடிச்சிருந்தது, பரியரும் பெருமாள் வந்து சொல்லவே வேணாம், நல்ல ஒரு படைப்பாக இருந்தது. ஆனால் இது வந்து பெரிய ஹீரோஸ் யாருமே இல்லை. ஸோ வேறு ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன பசங்க ஸ்டைலர் பார்த்தேன், 2 சின்ன பசங்க இருக்க மாதிரி இருந்தது. பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் ஃபஸ்ட் டே வந்து ரிவ்யூலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொன்னதுனால நேற்று போய் பார்க்கணுன்னு சொல்லி போய் பார்த்தேன். சொல்லப்போனால் இது ஃபஸ்ட்டு படமாக அவர் எடுத்துருக்க வேண்டியதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படி வந்திருந்தால் இது ஒரு சூப்பர் படம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு 3 பெரிய படங்களை பார்க்குறதுனால ஆக ஓகோன்னு இல்லைன்னாலும் ஒரு அழகான படைப்பு ஆக்சுவலாக. அது இதுக்கு முன்னாடி வந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது, அது போக நம்ம பேசுவோம். அதான் அவர் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு ரொம்ப. ஏன்னா இப்போது தமிழ் சினிமாவில் வந்துட்டு படம் ஃபுல்லாக மொக்கையாக இருக்கும். கிளைமேக்ஸ் சீனில் வந்துட்டு அழுகிற மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு நம்மளை ஏமாத்துறது தான். ஆனால் இந்த படத்துக்கு வந்து நம்ம ஆடியன்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. கடைசியாக அந்த எழுத்து முடிஞ்ச விட்டும் எந்திரிக்காமல் உட்காந்துருந்தாங்க ஆடியன்ஸ். ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் இருக்குது. எனக்கு பிடிச்சிருந்தது, படம் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நான் அந்த ஆகாவோ கேட்டகரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எனக்கு நீ சொன்ன பாயிண்டில் வந்து என்னென்னா, அவர் வந்து முதல் படமாக இதை பண்ணியிருந்தால் இம்பேக்ட் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா இதே மாதிரியான விஷயத்தை, அந்த வழியை வந்து அவர் எப்படி காட்சிப்படுத்துறது, அது எல்லாத்துலேயுமே வேறு படங்களில் பண்ணியிருக்காரு. ஒரு பாடலை வந்து ஒப்பாரி பாடலாக கொண்டு வரதுலேருந்து இப்போது தென் தமிழகத்தை வந்து இப்போ ரொம்ப ரூட்டடாக எடுத்ததுன்னா இந்த 4 படங்களில் நான் இந்த படம் தான் சொல்லுவேன். அண்ட் அஃப்கோர்ஸ் தமிழில் வந்து அந்த தென் தமிழகத்தை வந்து ஒழுங்காக கேப்சர் பண்ண படங்கள் ரொம்ப கம்மி. நானும் என் ஃப்ரெண்டு பேசினப்போ கூட பருத்தி வீரன் எக்ஸாம்பிள் சொன்னேன். பருத்தி வீரன் வந்து அது கூட வந்து ரொம்ப ராவன்ட்ரஸ்டிக்காக அதை எடுத்துருந்தாரு. இதை வந்து ரொம்ப அழகாக, இப்போ இந்த படம் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத விட ரொம்ப அழகான ஒரு படம் மாதிரி எனக்கு இருந்தது. அவங்க கஷ்டப்படுறாங்க, இந்த 19 பேர் இறந்தாங்க. ஆனால் அந்த படம் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டுமே பேசலை. எந்த பெர்ஸ்பெக்டிவில், இந்த மாரி செல்வராஜ் சின்ன பையனில் அவர் பார்த்த பெர்ஸ்பெக்டிவில் அவருக்கும் டீச்சருக்கும் உண்டான அந்த பாண்டிங் பற்றி, அதை பற்றின படம். அவர் ஒரு நாள் அங்கே போகலைங்கிறப்போ அங்கே என்ன நடந்தது. இப்போது இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் வந்து அந்த எல்லாரும் இறந்துடுறாங்க, ஒரு 19 பேர் இறந்துடுறாங்கிறப்போ எனக்கு அந்த சீன் வந்து பார்க்குறப்போ இறந்துட்டாங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன் நார்மலாக. கல்லஞ்சக்காரன் இந்த சிவனைந்தன் வந்து அவன் உணவு இல்லாமல் வந்து ஒரு 2 நாள், ஆல்மோஸ்ட் 2வது நாள் வந்து அவன் கஷ்டப்பட்டு அங்கே போயிட்டுருக்கான். எனக்கு அவனோட மைண்ட் செட் தான் இப்போ எப்படி இருக்குது. ஏன்னா இவன் போய் எனக்கு அங்கே போய் சாப்பாடை எடுத்து போட்டு இவன் சாப்பிட்றப்போ அவங்க அம்மா வந்து பார்ப்பாங்க. எனக்கு அந்த இடம் தான் எனக்கு வந்து தாங்க முடியாமல். ஏன்னா வந்து எனக்கு அந்த 19 பேர் இறந்தது ஓகே, இட்ஸ் அ ட்ராஜிக் திங். ஆனால் அதில் வராத ஒரு வழி வந்து இவன் வந்து டக்குன்னு அவன் சாப்பிட முடியாமல் எந்திரிச்சு ஓடு. ஏன்னா அவனுக்கு டக்குன்னு அம்மா வந்து இந்த சுச்சுவேஷனில் சாப்பிட்றோன்னா நம்மளை வந்து அடிச்சிருவாங்களோன்னு அவனுக்கு ஒரு பயம். அந்த ஒரு பயத்தில் இவன் எந்திரிச்சு போனதும் எனக்கு அந்த இடம் தான் வந்து ஒரு மாதிரி படப்படப்பாயிருச்சு. அண்ட் மோர் லைக் இப்போ நிறைய பேர் எப்படி சொன்னாங்கன்னா, படம் முடிஞ்சு வெளியே வந்து அழுதுட்டு வந்தேன் அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கிளைமேக்ஸ் ஓகே, கிளைமேக்ஸஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ். ஆனால் எனக்கு அதை தாண்டி படம் முழுக்கவே வந்து நம்ம சின்ன வயசில் பார்த்து எப்படி வந்திருப்போம் அந்த விஷயத்தெல்லாம் கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. அது ஒன்று. இன்னொன்று, அந்த சின்ன வயசில் வந்து என்னென்னா, இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி பிடிச்ச டீச்சர் ஒருத்தங்க இருப்பாங்க. அது வந்து லவ் கிடையாது, அது வந்து ஒரு அஃபெக்ஷன், அவங்க மேலே வந்து ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும். ஏன்னா அந்த டீச்சர் வந்து என்னென்னா, மற்ற டீச்சர்லாம் நம்மளை அடிக்கிறப்போ வந்து அவங்க மட்டும் வந்து கொஞ்சம் அன்பாக நடந்துப்பாங்க. அந்த பருவம் தான் வந்து லவ்னா என்னன்னு தெரியாமல் அந்த ஒரு ஸ்டேஜ். இப்போது அந்த மாதிரி சந்தோஷமாகவே அந்த படம் போயிருந்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான் வாழை. மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி சீன் எதுவுமே இருந்தது. ஆமாம். இந்த இடத்துல நான் மெச்சூர்டாக எதை பார்க்குறேன்னா, இப்போ நான் சொன்ன விஷயமே வந்து மலைனான்னு ஒரு படம் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மலைனா படத்தில்
இப்போ இதே மாதிரி ஒரு டீச்சர் இருப்பாங்க, அந்த டீச்சர் மேலே வர ஒரு இது மாதிரி வரும், ஆனால் அதை கொஞ்சம் லஸ்ட்ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. இப்போ இந்த படத்தை அந்த மாதிரி கொண்டு போயிருந்தா ஐ வுட் ஹவ் ஹேட்டட் இட். நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா, இந்த படம் வந்து எங்கே அது பண்ணாமல் அதுலேருந்து வெளியே வருதுன்னா, அந்த டான்ஸ் கிளாஸ்க்கு வந்து இவன் போயிட்டு அவங்க வந்து இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ மற்ற நாளில் நான் அழகாக இல்லையா, இல்லை மற்ற நாளில் எங்கள் அம்மா மாதிரி அழகாக இருக்கீங்க, இன்னைக்கு வந்து எங்கள் அக்கா மாதிரி அழகாக இருக்கீங்க அப்படிங்கிற. அவனோட மனசு வந்து எவ்வளோ பியூரா இருக்கு. அது வந்து ஒரு இன்னசென்ட்டான மனசு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அவன் வந்து கர்ச்சீஃப் எடுத்து வச்சிருவான் ஆசையில. அப்போ வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து அவன் ஃப்ரெண்ட் எடுத்து சொல்லுவான், நீ பொய் சத்தியம் பண்ணிட்டடா, பொய் சத்தியம் பண்ணா செத்துருவாங்கடா அப்படின்னா அவனுக்கு பயமாயிடும். அதை நம்புற அளவுக்கு அவன் இன்னசென்ட்டா இருக்காங்கிற மாதிரி அது ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு வயசுல நம்மளும் அப்படிதான் இருப்போம். சத்தியம்னா கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இன்னொன்று அந்த பையன் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தான். சிவனைந்தன் வந்து அந்த கேரக்டரா அவன் இப்போ அந்த பையன் வந்து நல்லா நடிக்கலன்னா இந்த படம் ஒர்க் ஆயிருக்காது. அந்த பையன் தான் ஹோல்ட் பண்ணி இந்த படம் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணது ஒன்று. அந்த கடைசியில் வந்து அவன் அந்த படப்படப்போட வர்றான், அந்த பசியோட இருக்காங்கிறத நமக்கு கன்வே பண்ணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு அவன் அதை ஹோல்ட் பண்ணுறாங்கிறப்போ அது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ மாரி செல்வராஜ் லைஃப்பில் அவங்க அக்கா வந்து இப்படி இறந்துருக்காங்க அப்படிங்கிறது நினச்சி ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுறாங்கிறத விட, அவன் ஒரு வாய் சாப்பிட முடியாமல் ஓடி போகிற சீனில் தான் அவங்க அழுகுறாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல தான் அவர் ரைட்டிங்கில் ஜெயிச்சிட்டாரு, படத்தில் ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம். அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்து அழுதுருந்தா கூட அவருக்காக அழுதுருப்பாங்க, அவர் லைஃப்பில் இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி அழுத மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது கூட நம்ம அந்தளவு ஃபீல் பண்ணல. இந்த சீன் வந்து வேற மாதிரி இருந்தது. எனக்கு அதை பார்த்துட்டு டக்குன்னு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. எங்கள் அம்மா ஞாபகம் எனக்கு வந்துருச்சு. ஒரு வாய் சோறு கூட இல்லாமல் வந்து சாப்பிட விடலையே, நான் வந்து உன்னையும் வந்து இன்னைக்கு சும்மா காய்ச்சம் காமிச்சிட்டு உன்னையும் சாக அனுப்பிச்சிருக்கும் போது எல்லாருமே என் பக்கத்தில் ஃப்ரெண்டும் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டான். அது உண்மையுமே ரொம்ப ப்ரில்லியண்டாக இருந்தது அந்த ரைட்டிங். அப்புறம் அந்த பஞ்சு முட்டை செலை கட்டி சாங் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டு ஃபஸ்ட் நான் வந்து கிரெடிட்ஸ் கொடுத்துறேன். அது வந்துட்டு இப்போ போடுற பாட்டுலாம் கூட அந்த வைப் இருக்கிறது இல்லை. பாட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு வரைக்கும் அப்படியே சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தவன் தான். எண்டிங் வரைக்கும் அதே வைப்பில் அப்படியே உட்கார வச்சது ஹோல்ட் பண்ணி. அப்புறம் அந்த பாட்டு கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷுவலாக நல்லா சூப்பராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. 2 போர்ஷன் காட்டினாங்க, 2க்குமே லிரிக்ஸ் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அது நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எப்படி சின்ன சின்ன விஷயம் தான். இப்போ அந்த ஸ்டார்டிங் வந்து ஒரு பேனில் காட்டினாங்க, அந்த வாழைத்தோட்டம் ஃபுல்லாக பேனில் டாப் வியூவில் காட்டினாங்க. எண்டிங் முடிக்கும் போது அதே இதில் முடிச்சிருந்தாங்க. ஒரு அழகாக ஒரு படம் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு எண்டிங் முடியும் போது. ஆனால் இந்த படத்தில் வந்து இதுதான் கதை அப்படி எதுவும் கிடையாது. அதுதான் ஒரு முக்கியமான கதை. இது கதைன்னு எதுவும், ஏன்னா இது பிளாட்டு, இங்கேருந்து இந்த பிளாட் ஆரம்பித்து இப்படி போகுது, இங்கே ஒரு சண்டை நடக்குது, அந்த சண்டையிலேருந்து இப்படி ஆகுது, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மாதிரி, ஒரு வாழ்வியலின் ஒரு பதிவு மாதிரி அது. ஆமாம், நீங்கள் வந்து பழைய மாரி செல்வராஜ் படத்தை பார்த்துட்டு அது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ பரியேறும் பெருமாள் பார்த்தீங்கன்னா அவன் கல்யாணத்துக்கு போயிருப்பான், அந்த பொண்ணு கூப்பிட்டுருப்பாங்க, அந்த சீன் சும்மா நார்மலாக போயிட்டு இருக்கும், அவங்க அப்பா மரியாதை தான் பேசிகிட்டு இருப்பாரு. டக்குன்னு ஒரு ரூமில் அடைச்சி யூரின்லாம் அந்த சீன் அப்படியே வேற மாதிரி டக்குன்னு மாறும். அதே மாதிரி மாமன்லேயும் அது மாதிரி சீன் இருக்கு, கர்ணன்லேயும் இருக்கு. இது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வராது. அவனோட கண்ணுல இருந்து இந்த அந்த ஊரை எப்படி பார்க்குறான். இப்போ அவங்க ஊரே வந்து இந்த 1 ரூபா ஏற்றி கேட்டு சண்டை போட்டுப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து இதுக்கு 2 சின்ன பசங்களுக்கு அந்த 1 ரூபாலாம் இவனுங்களுக்கு முக்கியம் இல்லை. இவனுங்களுக்கு வந்து நான் எப்படியாவது வந்து இன்னைக்கு தப்பிச்சிடணும், காய் சமைக்கிறதுலேருந்து தப்பிச்சிடணும். 1 ரூபா இவனுங்களுக்கு கிடைச்ச அளவுக்கு பிரச்சனை எல்லாம் கிடைக்காது. ஏன்னா அதை பற்றியெல்லாம் அவனுங்களுக்கு எதுவும் தெரியாது. 1 ரூபா அதிகமாக கேட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த லோடு மேலே உட்காந்துட்டு வரதெல்லாம் சேஃபே கிடையாது. ஆக்சுவலாக அப்படி ஆகுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் படம் பார்க்கும்போது அந்த பாட்டு சீன்லாம் காட்டுவாங்க மேலே உட்காந்துட்டு வரும்போது. அப்போ நினச்சேன் இது சேஃபே இல்லையே, எப்படி உட்காந்துட்டு வர்றாங்க அப்படின்னு. எந்த ஒரு பிடிப்புமே பக்கத்தில் இருக்காது. ஸோ அது யார் வாழ்க்கையும் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு மாரி செல்வராஜ். அது இல்லை, அது என்னன்னா ஒரு டைரக்டர் வந்து இது கோ த்ரூ பண்ணிட்டு வந்து அந்த படம் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப ரேரு. அப்படியெல்லாம் நான் எங்கேயும் உலக சினிமாலேயே அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. மோஸ்ட்லி அவங்க வந்து அவங்களுக்கு தோன்ற கற்பனைகள் எடுப்பாங்க. இல்லை ரியல் லைஃப்லேருந்து எடுத்தால் கூட அது இவ்வளோ விஷயங்கள் அவங்க லைஃப்பில் நடந்த ஒருத்தங்க வந்து ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து எனக்கு ஒரு மாரி செல்வராஜ் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு. அந்த சமக்கிற விஷயமா இருக்கட்டும், அந்த டீச்சரோட விஷயமா இருக்கட்டும், உள்ள அழகாக கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அப்புறம் அவங்க அப்பா அழகுன்னு சொன்னது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு படத்துக்கு உண்டான எல்லா விஷயமே இந்த படத்தில் இருந்தது. அதை சொல்கிறேன் நான். எதுவுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. அதுவே உங்களுக்கு அழகாக வந்து பார்க்குற மாதிரி இருந்ததுன்னு நான் சொல்ல வரேன். இது வந்து ஒரு ட்ராஜிக்கான படம் அப்படி கிடையாது. ட்ராஜிக் இருக்குது, ஆனால் வந்து ஓவராலாக பார்க்குறப்போ இது உங்களுக்கு ஒரு அழகான படம் பார்த்துட்டு வந்து அந்த ஃபீல் தான் இருக்கும். ஒரு நல்ல படம் பார்த்துருக்கோம், ஒரு அழகான படம் பார்த்துருக்கோம், அப்படி எல்லாமே கலந்தது தான் இது. ஒரு வாழ்க்கையில் என்ன இருக்கும், எல்லாமே இருக்கும். அன்பு இருக்கும், காதல் இருக்கும், பாசம் இருக்கும்,
வலி இருக்கும், பசி இருக்கும், நட்பு இருக்கும், எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு இன்டர்வியூலே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஒரு டீசெண்டான ஃபேமிலி, அப்பா இல்லாத வீடு, அந்த விஷயம் வந்து அசிங்கப்படுற மாதிரி எதாவது நடக்கும். அப்போ வந்து அவங்க அம்மா அழுகும்போது 2 குழந்தைங்க, அப்போ எனக்கும் எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சு. 2-3 இடத்துல நம்ம நீங்கள் யார் பார்த்தாலுமே அவங்க அம்மா கனெக்ட் பண்ணும். கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களை கனெக்ட் பண்ணும். எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணல, பெருசாக பண்ணணும்னு சொல்லி எதுவுமே பண்ணாமல் நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. அதுதான் படத்தோட பெரிய வெற்றி நினைக்கிறேன் நான். படம் ஆரம்பிக்கிறப்பவே அவங்களோட மனநிலை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெத்து நடந்துடும். படம் அதில் தான் ஆரம்பிக்குது. அங்கே வந்து இவனுங்களுக்கு என்னன்னா இன்னைக்கு காய் சொல்லுங்க போக வேண்டாம், அவனுங்களுக்கு அது ஒரு ஜாலி. இப்போ மற்ற பசங்களுக்கு என்னன்னா நமக்கு வந்து எப்போ சனி ஞாயிறு வரும், நம்ம வந்து எங்கேயாவது போய் சுற்றலாம், எங்கேயாவது விளாண்டுருக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் இவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போனால் தான் இவங்களுக்கு நிம்மதி. எப்போ ஸ்கூலுக்கு லீவ் போட்டாலும் இவங்க காய் சுமக்க போகணும் அப்படிங்கிறப்போ அவங்க என்டையராக வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நான் அந்த பையனோட இன்டர்வியூ பார்த்தேன். அந்த பையன் வந்து நிஜமாவே வந்து காய் சுமத்துட்டு இருக்கான். சொல்கிறான் இந்த மாதிரி சனி ஞாயிறானா இப்போ நாங்கள் காய் சுமக்கெல்லாம் போவோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து அந்த வழியை வந்து உண்மையிலேயே இப்போ அவன் பேசியிருப்பான். ஃபர்ஸ்ட் சீன் சொன்ன மாதிரி அதை தூங்கி எந்திரிச்சு டக்குன்னு மூஞ்சி வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், தண்ணி இருக்கும், டக்குன்னு ஜம்ப் பண்ணி மூஞ்சி கழுவிட்டு வர்றது, அது அழகாக எடுத்துருந்தான். அந்த ஷார்ட் எடுத்துருந்தது நல்லா இருந்தது. இல்லை அது மாரி செல்வராஜ்கிட்ட எனக்கு பிடிச்சதே, இப்போ ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க, இப்போன்னு இல்லை ஜென்ரலாக வந்து எப்போவுமே ஒரு படத்துக்கு ஷார்ட் வைக்கிறாங்கன்னா அங்கே எதுவும் அழுக்காவோ எதுவும் இல்லாமல் அழகாக இது பண்ணும் அது இது. ஆனால் ஒரு அழுக்கா காட்டுறது தான் ரொம்ப அழகு. அதுக்கு எக்ஸாம்பிள் அந்த காலில் வந்து ஒரு ரயில் பூச்சி ஓடுற மாதிரி ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்கல்ல. அது மாரி செல்வராஜோட ட்ரேட்மார்க் என்னன்னா அடிக்கடி இந்த அனிமல்ஸ், சின்ன சின்ன பூச்சி, பறவைகள், அது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணிகிட்டே இருப்பாரு. அதுதான். அப்புறம் வந்துட்டு இதில் நெகட்டிவ்னு இந்த படத்தில் வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த படம் இந்த ஸ்டோரியை வேறு யாராவது வந்து கேப்சர் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் ஆகாமல் போக நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் அதையே கொஞ்சம் என்கேஜாக அழகாக ஃபுல்லாக எடுத்து முடிச்சனால எந்த இடத்துலையுமே இது எப்படி பண்ணியிருக்கலாம், இது அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்கிற மாதிரி எனக்கு எதுவும் பாயிண்ட்டே மாட்டல. அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் சீனில் பசியோடு போயிட்டு இருக்கும்போது அந்த வாழைப்பழம் வந்து கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ எனக்கு இருந்தது கண்டிப்பாக அதை மாட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது சின்ன வயசில் வந்து எல்லாருமே பண்ணியிருக்கோம் மோஸ்ட்லி. நான் கிராமத்தில் இருந்தாலும் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அடி வாங்கினது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கல் எடுத்து வீசியிருக்காங்க, யாரா நீங்கன்னு சொல்லி தோப்புக்காரர் வந்து பிடிச்சி வச்சிருவாங்க, மோஸ்ட்லி பிடிச்சி வச்சிருவாங்க, பிடிச்சி கட்டி வச்சிருவாங்க. ரொம்ப ரூரல் ஏரியாலாம் பிடிச்சி கட்டி வச்சு கையில் எறும்பு விட்டுருவாங்க, அதெல்லாம் பண்ணிடுவாங்க. எனக்கு ஆக்சென்ட்டாகவும் இந்த ஆக்சென்ட் வந்து கொஞ்சம் இதுதான் கரெக்டான ஆக்சென்ட்டுங்கிற மாதிரி இருந்தது. அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி சைடில் இருக்கிற ஆக்சென்ட் அந்த பையன் வந்து கரெக்டாக பேசி, அந்த பையன் அந்த ஊருக்காரங்கிறனால மேபி இருக்கலாம், பட் இதுதான் கரெக்டான ஆக்சென்ட்டுங்கிற மாதிரி இருந்தது. இப்போ நம்ம சினிமாலெலாம் பார்க்குறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆக்டர்ஸ் வந்து அவங்களா வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ரவைஸ் பண்ணி பேசுவாங்க, பட் இது வந்து கரெக்டான அந்த மீட்டரில் இருந்தது அந்த டைலாக். எல்லாருமே பக்கத்து வீட்டுக்காரக்கா, பக்கத்து வீட்டில் கத்தி கூப்பிடுவாங்க இல்லையா, ஏன் மலருக்குள்ள அப்படின்னு, இதில் கூட வரும். அது இந்த சீனில் அது மாதிரி ஒரு சீன் இருந்தது. அது அங்கே உண்மையான கிராமத்தில் இருக்கிற மாதிரியே இருந்தது. அப்புறம் அந்த சேகர் ஆக்சுவலாக எல்லாருமே அதில் ஊரில் இருக்கிறவங்க தான் அவங்கலாம். அவங்களே எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமாம். இப்போ நீ படத்தில் இருக்கிற மெயின் கேரக்டர்ஸ் ஒரு 5-6 பேரை தவிர, அந்த கலையரசன் அந்த மாதிரி ஒரு 5-6 பேரை தவிர மற்ற எல்லாருமே அந்த ஊரில் கிராமத்தில் இருக்கிறவங்கள வச்சு எடுத்த படம். சேகரோட அம்மா காலில் முள்ளு குத்திருச்சுன்னு போய் சொல்லிட்டு போகும்போது அது அப்படியே பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. உங்களுக்கு நடிக்கிற மாதிரியே இருக்காது எந்த ஷாட்டுமே. மெயினாக அதுதான், அந்த நடிக்கிறது தெரியக்கூடாது. ஒரு இது மாதிரி வந்து ஒரு ரூரல் சப்ஜெக்ட் எடுக்கும்போது நடிக்கிறது தெரியாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுக்கும்போது தான் உங்களுக்கு ரொம்ப அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் மெயின். எனக்கு நடிக்கிறது எங்கே தெரிஞ்சதுன்னா, இந்த நான் சொன்னல அந்த 5-6 மெயின் ஆக்டர்ஸ் அவங்க நடிக்கிறப்ப மட்டும்தான் அந்த ஆக்டர்ஸாக இவங்க கேஸ்ட் பண்ணியிருக்க கலையரசனோ நிக்கிலா இவங்களனோ அவங்கெல்லாம் நடிக்கிறப்ப தான் அந்த நடிப்பு தெரியுது. அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களோ இந்த சின்ன பசங்களோ பண்ணுறதெல்லாம் எனக்கு அப்படியே பக்கத்துல இருந்து கேமரா வச்சு எடுத்த மாதிரி இருந்தது. அப்படியே பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு அந்த கிராமத்தில் விளையாடுறது வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா மேபி கொஞ்சம் காட்டிடலான்னு தோணுச்சு. அந்த 2 பசங்களை மட்டும் தான் காட்டிகிட்டே இருந்தாங்க ஆரம்பத்துல இருந்து. ஸோ அது இல்லாமல் ஏதாவது சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொன்னமே அவங்களோட லைஃபோட காட்டியிருந்தா நல்லா இருந்தது. அது தோணுச்சு இன்னுமே. ஏன்னா நீ அந்த கர்ச்சீஃப் எலமெண்ட்டே வந்து ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கும், அதுக்கு பதிலாக அதுவும் இருந்து இன்னும் நிறைய அவங்க என்னன்னா நமக்கு அவங்கள பிடிச்சிருச்சு, இன்னும் நிறைய அவங்கள பற்றி பார்க்கணும்னு ஒரு கியூரியஸாக இருந்தது.
அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ இது மாதிரி வந்து ஒரு சமூகத்தை வச்சு எடுக்கிற டேரக்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க, யாரும் உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு பேசும் பொருளாகவும் பண்ணுறாங்க, சில பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அப்படி எடுக்கிறது ஹெல்த்தியான விஷயமா, இல்லை அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்? அது மாதிரி படங்கள் இல்லை ஹெல்த்தி தான். பட் என்னன்னா சம்டைம்ஸ் வந்து அது நான் தனியாகவே நாங்கள் நேற்று உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். இட்ஸ் குட் திங். பட் அது வந்து நீங்கள் பேக் ஃபயர் ஆகாமல் பார்த்துக்கணும். யுவர் கிராஃப்ட்மேன், நீ ஒரு ஃபில்ம் மேக்கர், ஒரு டைரக்டர் அப்படிங்கிறப்போ நீ படத்தில் அது எல்லாம் இன்கார்பரேட் பண்ணி பண்ணுறது ஓகே. நீ வெளியில் வந்து மேடையிலையும் அந்த மாதிரியான இது பேசுகிறப்போ சம்டைம்ஸ் அது வந்து ரிவர்ஸ் ஆகிடும். இப்போ நானே வந்து ரஞ்சித்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள், நானே மாரி செல்வராஜுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஆனால் சில தடவை வந்து நீங்கள் பேசக்கூடிய சில விஷயங்கள் லைக் வந்து ரஞ்சித் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சார்பட்ட பரம்பரை வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து அந்த நேஷனல் அவார்ட் கிடைக்கல அப்படிங்கிறது. எனக்கு அந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல பெட்டராக பண்ணி, அது சூப்பர் படம், அது நான் அக்ரி பண்ணிக்கிறேன். அந்த வேர்ல்டு செம்மையாக இருந்தது, கேரக்டர்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் எனக்கு அங்கங்கே ஃப்ளாஸ் இருந்தது உண்மை. ஒரு டிரெக்டருங்கிறப்போ அந்த கிரிட்டிசிசம் வந்து ஏற்றுக்கணும். ஆனால் வந்து அவர் வந்து இஸ்ன்ட் ரெடி டு டேக் த கிரிட்டிசிசம். அதை வந்து தப்பான ஒரு பார்வையில் புரிஞ்சுக்கிறது. லைக் வந்து பரியேறு பெருமாளுக்கு அப்புறம் வாழை தான் எல்லாத்துக்கும் பிடிச்சிது, ஏன் கர்ணன் பிடிக்கல, ஏன் வந்து மாமன்னன் பிடிக்கல, அதில் வந்து திருப்பி அடிச்சதுனால பிடிக்கல. திருப்பி அடிச்சதுனாலலாம் இல்லை, உண்மையிலே பரியேறு பெருமாள் வாழை தான் மாரியோட பெஸ்ட் ஒர்க்ஸ். அதுக்கு கீழே வந்து கர்ணனோ மாமன்னன். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு ஒர்க்காக நாங்கள் பார்க்குறோம், ஒரு கிராஃப்டாக பார்க்குறோம். அந்த இது எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் மாதிரி. நாங்கள் பணம் கொடுக்குறோம் இந்த படம் பார்க்குறதுக்கு. ஸோ எங்களுக்கு வந்து இந்த படம் பிடிச்சிருந்தா தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். நீங்கள் வாழை மாதிரி இவரால் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவரால் இன்னுமே நல்ல படங்கள் பண்ண முடியும். ஸோ நான் வந்து அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பெஸ்ட் அவர் எடுத்ததுலேயே பெஸ்ட் எதுனா இப்போ வாழைன்னு தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா நேற்று தான் மைண்ட் செட்டுக்கு இப்போ எனக்கு அப்படியே ஃபுல்லாக மாறிடுச்சு. சொல்ல மாதிரி இறங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. படங்கள் என்ன எடுத்துக்கலாம், மோகன்ஜி கூட படம் எடுக்கட்டும், அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அது பேஷ் பண்ணணுமா வேணாமா, அது எல்லாமே மக்களோட இது. இப்போ சங்கர் படம் எடுக்கிறாருன்னா இந்தியன் படம் நல்லா இல்லைங்கும் போது அது எவ்வளோ பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்புச்சு அப்படின்னா அது வந்து ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே பணம் கொடுத்து அந்த படத்தை பார்த்துருக்காங்க. அப்போது இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படம் பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ தே ஆல் ஹேவ் ரைட்ஸ் டு பேஷ் த ஃபிலிம். அப்போது யார் வேணால் வந்து படத்தை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணலாம், எந்த படத்தை வேணால் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அது ரஞ்சிதா இருந்தாலும் சரி, சங்கரா இருந்தாலும் சரி, மாரி செல்வராஜா இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி. வாழை நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லியிருப்போம். இப்போ சூப்பராக இருக்கிறனால தான் இதை பற்றி இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுகிறோம். ஏன் இதை வந்து ரிவ்யூவாக போடாமல் ஒரு டிஸ்கஷனாக போடணும்னு நினச்சோன்னா இதெல்லாம் தான் காரணம். நான் என்ன நினைக்கிறேன்னா இது மாதிரி படங்கள் வந்து வரணும். ஏன்னா நம்ம ஒரு ஜோனில் இருக்கோம். இப்போ இவங்க 2 பேரும் வந்த விட்டு தான் வந்து சில தெரியாத விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம சும்மா நம்ம இருக்க பாயிண்டில் நமக்கு ஒரு அளவு தான் தெரியும் அவங்க எப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் தான் வந்து நடந்த கொடுமைகள்லாம் என்னன்னு தெரியுது, நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்குது. அவங்க ரெஸ்பெக்ட் எப்படி பண்ணணும், எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்க்கணுங்கிற ஒரு இப்போ இருக்கிற கிட்ஸு, இப்போ பிறந்த 2K கிட்ஸுக்கெலாம் வந்துட்டு இன்னுமே வந்து இது ரொம்ப தேவைப்படுற விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வாழை படத்தோட ரிவ்யூ இதுதான். ஸோ ஃபேமிலியாக போய் நீங்கள் கண்டிப்பாக நான் பாருங்கன்னு தான் சொல்லுவேன். ஃபேமிலியாக குழந்தைய கூட்டிகிட்டு போய் நீங்கள் பாருங்கள். ஒரு முகம் சுளிக்காமல் வீக்கெண்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு நல்ல படத்தை பார்த்துட்டு வந்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கொடுத்த காசு கண்டிப்பாக உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. நிச்சயமாக வந்து இந்த படத்தை வந்து பின்னாடி ஓடிடிலையோ அப்படி பார்த்துக்கலாம், அப்படி விட வேண்டாம். சும்மா போய் தியேட்டரில் வந்து இந்த படம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அந்த ஒரு விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மாரி செல்வராஜ் ஒர்க்கில் வந்து இதான் விஷுவலாக வந்து ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ப்ரீவியஸ் ஒர்க்கெல்லாம் நல்லா இருக்கும், பட் இதில் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்காரு, நிறைய இம்ப்ரூவ் ஆகி சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால் வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் எல்லாருமே இந்த படம் பார்க்கணும். இது இவங்களுக்கு செட் ஆகும், இவங்களுக்கு செட் ஆகாதுங்கிறத நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க, பார்க்காம டிசைட் பண்ண வேண்டாம். அண்டு சில பேருக்கு என்னென்னா அவருடைய அரசியல் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, அவரோட ஸ்டாண்ட் எனக்கு பிடிக்கல அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே அவங்க இன்கார்பரேட் பண்ணி எதுவுமே பண்ணலை. இந்த படம் வந்து முழுக்க அந்த 2 சின்ன பசங்களை, அந்த சின்ன பையன் சிவனைந்தன் அப்படிங்கிற பையனை பற்றின ஒரு படம் இது. ஸோ அந்த சின்ன பையன் என்னெல்லாம் பண்ணுறான், நமக்கு நம்மளோட சைல்ட்ஹுட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரி நிறைய இந்த படத்தில் இருந்ததுனால இந்த படம் எல்லாருமே ஒரு டைமாவது தியேட்டரில் குழந்தைகளை மெயினாக கூப்பிட்டு போனேன்னா அப்போ தான் அவங்க வந்து எவ்வளோ ஒரு ஹெவனில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியும், கொடுத்து வச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா நானே சின்ன வயசில் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், ஆனால் அந்தளவு கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க யாருமே. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சினிமா ரிலேட்டடான விஷயங்கள் பேசணுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை பற்றி பேச ட்ரை பண்ணுறோம்.